புயல் எந்த இடத்தில் கரையை கடக்கிறது? உச்சத்தில் உஷார்படுத்தப்பட்டிருக்கும் பகுதி எது? இது குறித்து வானிலை மையம் வெளியிட்டிருக்கும் செய்தி குறிப்பில் 28ஆம் தேதி இரவு 11:30 மணி நிலவரப்படி அதற்கு முந்தைய 6 மணி நேரங்களில் மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் புயல் நகர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை திரிகோணமலையிலிருந்து வடகிழக்கில் 200 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகையிலிருந்து 330 கிலோமீட்டர் கிழக்கிலும், தென்கிழக்கிலும், சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் என்றும், வடமேற்கு திசையில் புயல் நகர்ந்து இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவுறையும். வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளில் காரைக்கால், மகாபலிபுரம் இடையே 30ஆம் தேதி காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கரையை கடக்க வாய்ப்பு. புயல் கரையை கடக்கும் போது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், இதன் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், புதுச்சேரி, காரைக்காலில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும் என்றும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த புயல் சின்னத்தால் வட தமிழக கடலோரம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 50 முதல் 60 கிலோமீட்டருக்கு உயர்காற்று வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது.